இந்த அடை தோசைக்கு ஒரு 3 அழாக்கு அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 2 அழாக்கு புழுங்கல் அரிசியும் 1 அழாக்கு பச்சரிசியும் எடுத்துங்க. அதை ஒரு 4 மணி நேரம் அதில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் சோம்பும் போட்டு ஊறட்டும். 4 மணி நேரம் ஊறட்டும். பருப்பு ஒரு அழாக்கு 200 கிராம், அதில் 150 கிராம் கடலை பருப்பும் 50 கிராம் துவரம் பருப்பும் அதையும் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டும் ஊறட்டும். 4 மணி நேரம் ஊறின பிறகு அந்த அரிசி ஊறினதை அந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் அதிகமாக அரைஞ்சோன்னே அதில் தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம். உப்பை போட்டு அது அரையட்டும். அரையும் போது கொஞ்சம் நேரத்துலேயே அரைஞ்சிரும், ஒரு 10 நிமிஷத்துலேயே அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த பதம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை எடுத்து அந்த அரிசியோடு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு போடுறதுனால நமக்கு புரத சத்து கிடைக்கும். அதனால் நம்ம ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிறோம். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம்.